எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து என்ன கொஸ்டின் பேப்பர்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நடந்த அக்ரி எக்ஸாம் ஏடிஏ டைரக்ட் ஏடிஏ எக்ஸாம் மார்ச்சில் நடந்துருச்சு. மார்ச் 2026. அந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் தான் இது. வந்து பிஜி ஸ்டாண்டர்டோட எக்ஸாம். ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக தான் இருந்துச்சு. பட்டு ஆன்சர் பண்ண முடியாதுன்ற அளவுக்குலாம் இல்லை, ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். எபிஜெனட்டிக் வேரியேஷன் அப்படின்றாங்க. எபிஜெனட்டிக் வேரியேஷன்னா ஃபஸ்ட்டு எபிஜெனட்டிக் வேரியேஷன்னா என்னன்னு வந்து நமக்கு தெரியணும். அப்போ தான் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா சுமோக்ளோனல் வேரியேஷன் ரெஃபர்ஸ் டு ஜெனட்டிக் அண்ட் எபிஜெனட்டிக் வேரியேஷன். இது ரெண்டுமே நடக்குது. அப்சர்வ்டு அமாங் பிளான்ஸ் ரீஜெனரேட்டட் ஃப்ரம் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் வந்து நம்ம இந்த வேரியேஷன் வந்து நம்ம நடக்கும். ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் வேரியேஷன், எபிஜெனட்டிக் வேரியேஷன். இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ செக்வன்ஸில் வந்து ஆல்ட்ரு ஆச்சுன்னா அது ஜெனட்டிக் வேரியேஷன். டிஎன்ஏ சீக்வன்ஸில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லைன்னா அது எபிஜெனட்டிக் வேரியேஷன். ஓகேங்களா. இதை வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் ப்ரீடிங். மியூட்டேஷன் ப்ரீடிங்கில் வந்து டிஎன்ஏ செக்வன்ஸ்லேயே வந்து சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா இது கிடையாது. அடுத்து டிரான்ஸ்ஜீனிக் ப்ரீடிங். டிரான்ஸ்ஜீனிக் ப்ரீடிங்கில் இன்சர்டேஷன் ஆஃப் ஃபாரின் ஜீன். நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபாரின் ஜீனை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம மேபி இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ்க்காகலாம் இருக்கலாம், இல்லை ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ஸ்க்காக நம்ம ஏதாச்சும் ஒன்று ஜீனில் வந்து ஆல்டர் பண்ணுவோம். அப்படின்னா எபிஜெனட்டிக் வேரியேஷனில் இதுவும் வராது. பாலிப்ளாய்டி ப்ரீடிங்னா சேஞ்ச் இன் குரோமோசோம் நம்பர்லேயே வந்து சேஞ்சஸ் வரும். அப்படின்னா பாலிப்ளாய்டி ப்ரீடிங் கிடையாது. அப்போ சோமோக்ளோனல் வேரியேஷன் தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், மியூட்டேஷன் ஃப்ரீக்வன்சி இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு மோஸ்ட் பை அப்படின்றாங்க. டெம்பரேச்சர் வந்து ரொம்ப மைனராக தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். அது வந்து மேஜராக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஃபோட்டோ பீரியடுக்கும் அதுக்கும் சம்மதமே கிடையாது. பிளான்ட் ஃபெர்டிலிட்டி ஆக்சுவலி இந்த மியூட்டேஷன் நடந்தால் நமக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கிறது வந்து நமக்கு நன்மை செய்கிற மியூட்டேஷன் வந்து ரொம்ப கம்மி. 10⁻⁻⁶ அவ்வளவு கம்மியாக தான் நமக்கு ஏதாச்சும் அவ்வளவு வேரியன்ஸில் வந்து ஏதோ ஒன்று தான் நமக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கும். அப்படின்னா மேபி மேஜராகவே மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா பிளான்ட் ஃபெர்டிலிட்டி வந்து போயிடும். அதனால் இதுவும் ஆப்ஷன் கிடையாது. மியூட்டாஜன் டோஸ் தான் வந்து இதுக்கு ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா. இதுக்கு வந்து நம்ம மியூட்டாஜன் வந்து கெமிக்கலும் பயன்படுத்துவோம், எக்ஸ்ரே இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணி நிறைய இருக்குது. நம்ம இதெல்லாம் நம்ம அடுத்த இதில் வந்து நம்ம பார்ப்போம். அடுத்த மியூட்டேஷன் ப்ரீடிங் போகும்போது நம்ம பார்ப்போம். மியூட்டாஜன் டோஸ் வந்து கெமிக்கல் என்ன இதை யூஸ் பண்ணுறோம், அதோட டோஸ் என்னன்றதான் வந்து இங்கே சொல்ல வராங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பியூர் லைன் செலெக்ஷன். பியூர் லைன் செலெக்ஷன் வந்து எதுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் இது ரொம்ப பேசிக், இதுதான் பேசிக்கான கொஷினு. நம்ம எந்தெந்த செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸ்க்கு என்ன ப்ரீடிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம், கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ்க்கு என்ன ப்ரீடிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோன்றது தெரிஞ்சாவே நமக்கு வந்து இது சரியாக போயிடும். செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸில் வந்து நம்ம பியூர் லைன் செலெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு ப்ரீடிங் மெத்தட்லாம் நம்ம பார்த்துருப்போம். அடுத்து வந்து மாஸ் செலெக்ஷன் வந்து ரேராக பண்ணுவாங்க. அடுத்து வந்து பெடிகிரி மெத்தடு இதெல்லாமே வந்து செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸில் வந்து பண்ணுவாங்க. இதே கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ்னால் மாஸ் செலெக்ஷன் பண்ணுவாங்க, ரெக்கரன்ட் செலெக்ஷன் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே கொடுத்துருப்போம் பாருங்கள். இங்கே கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ்னால் மாஸ் செலெக்ஷனு, சிந்தட்டிக்கு, கம்போசிட்டு, ரெக்கரன்ட் செலெக்ஷனு, பெடிகிரி மெத்தட் வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவாங்க. ப்ராஜனி செலெக்ஷனு இது எல்லாமே வந்து கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே ஏசெக்சுவல்னா குளோனல் செலெக்ஷனு, பாலிப்ளாய்டி ப்ரீடிங் இதெல்லாமே நம்ம இது ஃபஸ்ட்லேயே டேபிள் போட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா. நம்ம அடுத்த கொஸ்டின் வந்து பார்ப்போம். லோ எருசிக் ஆசிட் வந்து எந்த கிராப்போட ப்ரீடிங் அப்ஜெக்டிவ் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த கிராப்பில் வந்து என்னென்ன வந்து டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்குன்றதை தெரிஞ்சால் தான் நம்ம இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். அது வந்து இங்கே பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கிராப்ஸ்க்கு வந்து டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கேசரி டால்னா பார்த்தீங்கன்னா லெத்தரைஜன் அப்படின்றது வந்து ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ இதை வந்து மினிமமாக இது குறைக்கிறது தான் வந்து நம்மளோட ப்ரீடிங் அப்ஜெக்டிவாக இருக்கும். இதே கவுப்பி ரெட் கிராம்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்சின் இன்ஹிபிட்டார்ஸ் இருக்கும். இதே ஃப்ரெஞ்ச் பீன் இதில் வந்து ஆமோக்ளூட்டினைன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ரேப்ஸ்டீட் அண்ட் மஸ்டர்ட் பார்த்தீங்கன்னா எருசிக் ஆசிட் வந்து இதில் தான் இருக்கும். காட்டனில் காசிப்பால் இருக்கும். ஓகேங்களா. இந்த டேபிள் வந்து நீங்கள் ஒரு முறை படிச்சுக்கலாம். இது நம்ம மெட்டீரியலில் இருக்குது, நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி ஒரு முறை பார்த்துக்கோங்க. இந்த ரேப்சீடு மஸ்டர்டில் தான் வந்து எருசிக் ஆசிட் இருக்குது. அப்படின்னா நம்ம எருசிக் ஆசிடு லோ பண்ணணும்னா எதோட ப்ரீடிங் அப்ஜெக்டிவாக இருக்குன்னா ரேப்சீட் அண்ட் மஸ்டர்ட். ஓகேவா. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து மஸ்டர்ட். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஃபைபர் ஃபைன்னஸ்.
ஃபைபர் ஃபைன்னஸ் வந்து எதோட கீ அப்ஜெக்டிவ்ன்றாங்க. இதுக்கு வந்து காட்டன் தான். ஏன்னா நம்ம ஃபைபர் ஃபைன்னஸ் வந்து நம்ம காட்டன்ல தான் இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம ஜூட்டுக்கு வந்து நமக்கு ஃபைபர் ஃபைன்னஸ் வந்து தேவை கிடையாது. ஏன்னா ஜூட்டுக்கு வந்து நமக்கு வந்து ஃபைபரோட ஸ்ட்ரென்த்தும் கோர்ஸ் ஃபைபர் இதுதான் வந்து நமக்கு தேவைப்படும். ஏன்னா இது வந்து கன்னி பேக்ஸ் இந்த மாதிரி இதுக்கு தானே நம்ம ஜூட்டுக்கு போவோம். அப்போ வந்து இது தேவையில்லை. அடுத்து ஃப்ளேக்ஸு, இது வந்து லின்னம் பிளான்ட்டை தான் சொல்கிறாங்க ஃப்ளேக்ஸ்னு. இதுக்கு வந்து ஃபைபரோட லென்த்தும் ஃபைபரோட ஸ்ட்ரென்த்தும் தான் இதுக்கும் தேவைப்படும். ஃபைபர் ஃபைன்னஸ் இது வந்து நம்ம இது காட்டனில் தான் வந்து இதுக்கு தேவைப்படும். இந்த ஃபைபர் ஃபைன்னஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கே வந்து நமக்கு இது கொடுத்துருக்காங்க மைக்ரோநைர். அதை வச்சு தான் ஃபைபர் ஃபைன்னஸ் வந்து இது பண்ணுவாங்க. நீங்கள் இருங்க நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் காட்டனுக்கு ஃபைபர் ஃபைன்னஸ் இஸ் மெஷர்ட் பை மைக்ரோநைர்னு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் படிச்சோம்னாவே நம்ம வந்து அந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம மேக்ஸிமம் ஏஓவா வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்னா ஓரளவுக்கு நமக்கு ஸ்ட்ரைட் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. பிஜி ஸ்டாண்டர்ட்னா கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர். அடுத்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம். இது வந்து அமாங் த ஆயில் சீடு கிராப் மோஸ்ட் டார்கெட் ஃபார் ரெசிஸ்டன்ஸ் டு ஆல்டர்னேரியா பிளைட்டிஸ் எந்த கிராப் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ வந்து ப்ரீடிங் அப்ஜெக்டிவ் தான் இது ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம கிரவுண்ட்நட் எடுத்துட்டோம்னா இதோட ப்ரீடிங் அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கணும்? ஆயில் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரவுட் டாலரன்ஸ் வந்து இருக்கணும். இதுதான் வந்து இதோட ப்ரீடிங் அப்ஜெக்டிவாக இருக்கும். இதே வந்து சோயாபீன் எடுத்துக்கிட்டோம்னா வைங்களேன், இது சோயாபீனில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், ஆயில் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணணுன்றது தான் ப்ரீடிங் அப்ஜெக்டிவாக இருக்கும். இதே செசாம்னு எடுத்துட்டோம்னா இது வந்து சீடு வந்து கொட்டிடும். அதனால் நான் சேட்டரிங் வெரைட்டியாக இருக்கணும், ஆயில் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இதில் வந்து செசாமில் வந்து பிஓடின்ற இதுதான் அதிகமாக வரும். அது ஒரு ஃபைட்டோபிளாஸ்மல் டிசீஸ். அதுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக நம்ம கிரியேட் பண்ணுறதா ப்ரீடிங் அப்ஜெக்டிவாக இருக்கும். இதே ரேப் சீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேப் சீடுக்கு தான் வந்து ப்ரீடிங் அப்ஜெக்டிவ் வந்து ஆல்டர்னேரியா பிளைட்டு வந்து வராமல் இருக்கணுன்றது வந்து ப்ரீடிங் அப்ஜெக்டிவாக வந்து இங்கே இருக்குது. ஏன்னா ரேப் சீடில் வந்து அதிகமாகவே வந்து இந்த ஆல்டர்னேரியா பிளைட் வந்து அதிகமாகவே அஃபெக்ட் பண்ணும். அதனால் ஹெவி ஈல்டு லாஸ் வந்து ரேப் சீடில் வந்து ஆல்டர்னேரியா பிளைட்னால தான் வந்து ஹெவி ஈல்டு லாஸ் வந்து வரும். அதனால் இதுதான் வந்து ப்ரீடிங் அப்ஜெக்டிவாக கொடுக்குறாங்க ரேப் சீடில். அதுவும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் வந்து எருசிக் ஆசிடோட கண்டென்ட் வந்து மினிமமாக இருக்கணும். அதுவும் இதோட ப்ரீடிங் அப்ஜெக்டிவ் தான். ஆயில் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், இதுவுமே இதோட ப்ரீடிங் அப்ஜெக்டிவ் தான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் வந்து பியூர் டிஎன்ஏ அஸ் தி ஃபாலோவிங் வேல்யூ வென் இட் அப்சார்பன்ஸ் ரேஷியோ வந்து இது கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி இது வந்து ஒரு தம்ப்ரூல் மாதிரி தான் இது. இப்போ பிஹெச் நியூட்ரல்னா 7ன்ற மாதிரி வந்து இது ஆல்ரெடி வந்து டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பியூர் டிஎன்ஏ அப்படின்னா வந்து இதோட வேல்யூ வந்து 1.8 இருக்கணும். அப்போ தான் அது வந்து பியூர் டிஎன்ஏ அப்படின்வாங்க. இதே வந்து இதில் ஆர்என்ஏ வந்து இதில் கண்டெயின் ஆயிருந்துச்சுன்னா மோர் தென் 2 போயிடும் வேல்யூ. இதே வந்து ப்ரோட்டீன் ஃபீனால் இந்த மாதிரி எதனா ஒரு கண்டாமினேஷன் இருந்துச்சுன்னா லெஸ் தென் 1.7 வரும். இதுதான் வந்து இதோட இது. இன்னொரு முறை நான் சொல்கிறேன் பாருங்கள். பியூர் டிஎன்ஏனா இதுக்கு ஆன்சர் வந்து 1.8. பியூர் டிஎன்ஏனா 1.8. இதே ஆர்என்ஏ கலந்துருந்துச்சுன்னா மோர் தென் 2 ஆர்என்ஏ இருந்துச்சுன்னா. அதே வந்து ப்ரோட்டீன் இல்லைனா ஃபீனால் இதில் எதனா ஒரு கண்டாமினேஷன் இருந்துச்சுன்னா லெஸ் தென் 1.7. இதுதான் வந்து இதுக்கு ஆன்சரு. அடுத்து ஆர்ஏபிடி, இது வந்து ஆர்ஏடிடின்னு கொடுத்துட்டாங்க. மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, கரெக்ஷன் கூட பண்ணாமல் எப்படி இப்போ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஆர்ஏபிடி மார்க்கர்ஸ் நோன் ஹேவிங் லோ ரீப்ரொடியூசபிலிட்டி அப்படின்றாங்க. இந்த கொஸ்டின் வந்து நம்ம உள்ளே பார்த்துட்டு வருவோம். இங்கே பாருங்க, இங்கே ஆர்ஏபிடி வந்து நம்ம இங்கே ஆல்ரெடி கொடுத்தது தான். இது ஆர்ஏபிடிஎஸ் இது வந்து லோ ரீப்ரொடியூசபிலிட்டி தான் இருக்கும். ஏன்னா இட் யூசஸ் ஷார்ட் ரேண்டம் ப்ரைமர்ஸ் அண்டு இதில் வந்து ப்ரைமர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இதில் வந்து நம்ம இந்த கொஷினோட ஆன்சர்லேயே பார்த்தீங்கன்னா தே யூஸ் ஸ்பெசிஃபிக் ப்ரைமர்ஸ்ன்றாங்க. சம் ப்ரைமர்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து இங்கே கோ டாமினன்ட்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஆப்ஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து ஆர்ஏபிடி வந்து டாமினன்ட் மார்க்கரு. அதே மாதிரி இந்த ஆப்ஷனையும் நம்மளால் ஈஸியாக ரிஜெக்ட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா ஹை ஸ்ட்ரிஞ்சன்சி வாஷிங்ஸ் ஆஃப் பிளாட்ஸ், இந்த பிளாட்ஸ்ன்னு வந்த உடனே நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா இது பிளாட்ஸ்னால் வந்து இது வந்து பிளாட்டிங் டெக்னிக்ஸ்
அந்த சதர்ன் பிளாட்டு, நார்த்தன் பிளாட்டு, வெஸ்டர்ன் பிளாட் அப்படின்றாங்களா, அதில் வரக்கூடிய இது. அதனால இந்த ரெண்டையும் நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். இது வந்து கோடாமினன்ட் கிடையாது, டாமினன்ட் மார்க்கர் வந்து ஆர்ஏபிடி. அதே மாதிரி இந்த பிளாட்டையும் வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். இது ரெண்டுத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா மீதி ரெண்டு தான் இருக்கு. தே யூஸ் ஸ்பெசிஃபிக் ப்ரைமர்ஸ், லோ அனியலிங் டெம்பரேச்சர்ஸ் அண்ட் ரேண்டம் ப்ரைமர்ஸ் ஆர் யூஸ்டு அப்படின்றாங்களா. ஓகேங்களா. இதில் வந்து ஸ்பெசிஃபிக் ப்ரைமர்ஸ் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க, ரேண்டம் ப்ரைமர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம கீழே கூட நம்ம பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ இங்கே பிளாட்டுன்றதை நம்ம பிளாட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டிங் டெக்னிக்ஸில் வந்து சதர்ன் பிளாட்னா அது வந்து டிஎன்ஏவை டிடெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான டெக்னிக்கு, நார்த்தன் பிளாட்னா ஆர்என்ஏவை டிடெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான டெக்னிக்கு. இதே வந்து வெஸ்டர்ன் பிளாட் வந்து ப்ரோட்டீனை வந்து டிடெக்ட் பண்ணோம். ஓகேங்களா. இங்கே கீழே நம்ம இந்த டேபிளை பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். இந்த ஆர்ஏபிடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டாமினன்ட் மார்க்கரு. அதே மாதிரி இங்கே ரீப்ரொடியூசபிலிட்டியுமே நம்ம இங்கே கொடுத்துருப்போம் பாருங்க. ஆர்ஏபிடி வந்து இங்கே ரீப்ரொடியூசபிலிட்டி வந்து லோ தான் ரீப்ரொடியூசபிலிட்டி. அதே மாதிரி இங்கே ப்ரைமர்ஸுமே வந்து நம்ம இங்கே கொடுத்துருப்போம். நல்லா இருக்கும், செக்யூன்ஸ் பண்ணோம் அந்த டிஎன்ஏவில், அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா லோ அனியலிங் டெம்பரேச்சர்ஸ் இருக்கிறதுனால தான் வந்து அதோட ரீப்ரொடியூசிபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. இதை வச்சு நம்ம வந்து இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து மூணுமே ஸ்பெசிஃபிக் ப்ரைமர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ரேண்டம் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து டாமினேட் மார்க்கரு. இது ஒன்று தான் ஆப்ஷனு. இதை வச்சே நம்ம இது பண்ணலாம். பிளாட்டிங் டெக்னிக்ஸ்க்கும் இதுக்கும் ரிலேட்டடே கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அக்ரோபாக்டீரியம் மீடியேட்டட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இஸ் மோர் எஃபிஷியன்ட்லி யூஸ்டு இன் டேஸ் அப்படின்றாங்க. இது வந்து பேசிக்கான கொஸ்டின். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அக்ரோபாக்டீரியம் மீடியேட்டட் ஜீன் டிரான்ஸ்ஃபரில் வந்து இங்கே கீழே வந்து கொடுத்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லிமிட்டேஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறோம் பாருங்கள். அக்ரோபாக்டீரியம் வந்து டைகாட்டிலிடன்ஸ்க்கு தான் வந்து நல்லா இன்ஃபெக்ட் பண்ணும். அதனால் அது டைகாட்டிலிடன்ஸ்க்கு தான் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். லெஸ் எஃபெக்டிவ் மோனோகாட்டிலிடன்ஸ் அண்ட் உட்டி ஸ்பீசிஸ்க்கு வந்து இது வந்து லெஸ் எஃபெக்டிவாக இருக்கும்னு ஆல்ரெடி வந்து இது வந்து ஜென்ரலான பேசிக்கான கொஸ்டின். இது வந்து எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. இது அப்படின்னா இதுக்கு வந்து ஆன்சர் டைகாட்டிலிடன்ஸ். ஓகேங்களா. அடுத்து வந்து த அல்டிமேட் கோல் மார்க்கர் அசிஸ்டட் செலெக்ஷன் பிளான்ட் பிரீடிங் இஸ் டு அப்படின்றாங்க. இதுவுமே வந்து நம்மளால ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கர் அசிஸ்டட் செலெக்ஷன்னா இது என்னன்னா, நம்ம மார்க்கர் அசிஸ்டட் செலெக்ஷனோட ஃபர்ஸ்ட் மெயின் மோட்டோவே நமக்கு என்னன்னா தெரியும், அதை வந்து நம்ம அதோட டைமை வந்து நம்ம குறைக்கணும். மார்க்கர் அசிஸ்டட் செலெக்ஷன் இப்போ வந்து நம்ம ஒரு பிளான்ட்டை வந்து எவாலுவேட் பண்ணி பீனோடைபிக் எவாலுவேஷன் நம்ம பண்ணோம்னா அது எவ்வளோ நாள் எடுத்துக்கணும்னா நம்ம அதுக்கு வந்து டைம் வந்து ஒவ்வொரு சீசன் நம்ம அதை எவாலுவேட் பண்ணி தான் நம்ம அதோட இதை வந்து ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அது பினோடைபிக் எவல்யூஷனுக்கு மாற்றாக வந்து செலெக்ஷன் எஃபிஷியன்சியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி டைமை குறைக்கிறதுக்காக நம்ம கொண்டு வந்தது தான் ஃபஸ்ட்டு மார்க்கர் அசிஸ்டட் செலெக்ஷன். இது நம்ம இன்னும் நடத்தலை, கிளாஸ்க்குள்ளே போகல. இதெல்லாமே இருக்குது, நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் த செலெக்ஷன் எஃபிஷியன்சி அண்ட் ஜெனட்டிக் கெயின் பர் யூனிட் ஆஃப் டைம் அப்படின்றாங்க. இதுதான் வந்து ஆப்ஷனு. அதுவும் இல்லாமல் இது வந்து மல்டி லொகேஷன் ட்ரையல் போட வேணான்றாங்க. மல்டி லொகேஷன் ட்ரையல் வந்து எப்போவுமே போட்டே ஆகணும் நம்ம. ஏன்னா மல்டி லொகேஷன் ட்ரையலில் போட்டோம்னா தான் வந்து என்விரான்மெண்டல் வேலிடேஷனே வந்து நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரி இதுக்கு வந்து டிரான்ஸ்ஜெனிக் கிராப்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து மார்க்கர் அசிஸ்டட் செலெக்ஷனுக்கும் வந்து நமக்கு சம்மதமே இல்லை. அதனால் பி தான் வந்து ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். ப்ரீமியூட்டேஷன் டெஸ்ட் ஆஃப் எல்ஓடி த்ரிஷோல்டு QTL மேப்பிங்ன்றாங்க. இது ஒரு டஃபஸ்ட் கொஸ்டின் தான். இது அவ்வளோ ஈஸியாக வந்து இது பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டு ஃபைண்டு டேட்டா செட் ஸ்பெசிஃபிக் சிக்னிஃபிகன்ஸ் த்ரெஷ்ஹோல்டு தான் வந்து இதுக்கு ஆன்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே ஷூராக தெரியல, மேபி இருக்கலாம். இது வந்து QTL மேப்பிங்லாம் நம்ம படிப்போம், பட் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. இது பிஜி ஸ்டாண்டர்டில் தான் வந்து இருக்கும். நம்ம இதை இன்னொரு நாள் வேணால் நம்ம அந்த QTL மேப்பிங் பண்ணப்போ வேணால் நம்ம இதை வந்து வேறு எதனோ சான்ஸ் இருக்கா அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் வந்து பேக் கிராஸ் ப்ரீடிங்லேருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம வீடியோவில் வந்து பேக் கிராஸ் 1 அப்படின்ற வீடியோ பார்த்துருவங்களுக்கு வந்து இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது கான்செப்ட் தானே, ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஏ பேரண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஏன்னு ஒரு பேரண்ட் எடுத்துக்கிறாங்க, பின்னு ஒரு பேரண்ட் எடுத்துக்கிறாங்க.
பேக் கிராஸ் ப்ரீடிங்னா அதான். ஏல வந்து ஸ்மால் ஆர் இருக்குது, பியில் வந்து கேபிட்டல் ஆர் இருக்குது. இது வந்து ஏ வந்து டிசீஸ் சசப்டபிள் வெரைட்டி பட் குட் ஈல்டர், ஓகேங்களா. இது வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி, டோனர் பேரண்ட் வந்து பி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மால் ஆர்லேருந்து ஒன்றும் கேபிட்டல் ஆர்லேருந்து ஒன்றும் வந்துடும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து நான் இப்போ சொல்கிறது வந்து டாமினன்ட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபரு ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் வந்துடும் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். இவங்க கேட்குறது என்னென்னா பேக் கிராஸ் 1. அப்போ பேக் கிராஸ் 1னா அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனை கொண்டு போயிட்டு ரெக்கரண்ட் பேரண்ட் கூட கிராஸ் பண்ணணும். இதுதான் பேக் கிராஸ் 1. அப்போ ரெக்கரண்ட் பேரண்ட் வந்து ஸ்மால் ஆர், நம்மளோட F1 ஜென்ரேஷன் வந்து கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். இதை வந்து நீங்கள் டேபிள் போட்டு பிரிச்சிங்கன்னா நமக்கு எப்படி வரும்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர் அப்படின்னு வரும். அப்படின்னா ரெண்டு வந்து ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்லையும் ரெண்டு வந்து ஹோமோசைகஸ் கண்டிஷன்லையும் வரும். அதுதான் அப்போ 1:1, ஓகேவா. அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். ஹேப்ளோடைப் ரெஃபர்ஸ் டுன்றாங்க. ஹேப்ளோடைப்ன்றது இது வந்து ஒரு டெஃபினேஷன் மாதிரி தான். இது வந்து நம்ம மெட்டீரியல்ல கூட இருக்கும். நம்ம இது டெக்னிக்கல் டேர்ம்ஸ்னே தனியாகவே நம்ம இங்கே கொடுத்துருப்போம். டெக்னிக்கல் டேர்ம்ஸ்னு ஜெனட்டிக் பொல்யூஷன்னா என்ன, எரோஷன்னா என்ன, இந்த மாதிரி எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். அதில் இங்கே கீழே கொடுத்துருப்பேன். ஹேப்ளோடைப் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஹேப்ளோடைப்னா ஒன்றும் இல்லை, ஸ்பெசிஃபிக் கம்பைனேஷன் ஆஃப் க்ளோஸ்லி லிங்க்டு அல்லீல்ஸ். இதுதான் வந்து ஹேப்ளோடைப்ஸ்னுவாங்க. அப்போ க்ளோஸ்லி லிங்க்டு அல்லீல்ஸ் தான் வந்து ஹேப்ளோடைப்ஸ். இங்கே வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அப்போ வந்து இங்கே லிங்க்டு அல்லீல்ஸ், க்ளோஸ்டு லிங்க்டு அல்லீல்ஸ் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு ஆன்சர். பிசிக்கல் குரூப்பிங் லிங்க்டு அல்லீல்ஸ் இன்ஹெரிட்டட் ஆஸ் ஏ யூனிட் அப்படின்றாங்க. லிங்க்டு அல்லீல்ஸ், ஓகேங்களா. இதுதான் வந்து கீவேர்ட்ஸு. இங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இன்ஹெரிட்டட் டுகெதர் என்ஹான்ஸ் கிராப் செலெக்ஷன் அப்படின்றாங்க. இது வந்து அடுத்தடுத்து இதுக்கு வந்து போகும். இதுதான் ஹேப்ளோடைப். இவர் வந்து டெஃபினேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காரு. இதை நீங்கள் ஒரு முறை படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். மற்றது நிறைய கொடுத்துருக்கேன் நான். அது எல்லாமே ஒரு முறை வாட்ச் வைங்க, உங்களுக்கு எப்பயாச்சும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஃபார் டிரான்சினிக் கிராப் இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றாங்க. இதில் எல்லாருக்குமே தெரியும் கோல்டன் ரைஸ் வந்து விட்டமின் ஏக்கு வந்து பண்ணியிருப்பாங்க, கோல்டன் ரைஸு. அதே ஃப்ளவர் சவர் டொமேட்டோ வந்து இது எதுக்காக ப்ரீடிங் டிரான்சினிக் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டிரான்சினிக் கமர்ஷியலாக பண்ணது. இதுதான் ஃப்ளவர் சவர் யூஎஸ்ஏல வந்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து கீப்பிங் குவாலிட்டிக்காக வந்து பண்ணியிருப்பாங்க. பிடி காட்டன் தான் நமக்கு தெரிஞ்சு இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ்க்காக வந்து பண்ணது வந்து பிடி காட்டன் தான். அப்போ இதுதான் சி தான் வந்து ஆன்சரு. சோயாபீன்லேயுமே வந்து பண்ணியிருக்காங்க. சோயாபீனில் வந்து எர்பிசைடு ரெசிஸ்டன்ஸ்க்காக வந்து பண்ணியிருப்பாங்க. எர்பிசைடு ரெசிஸ்டன்ஸ்க்கு பண்ணியிருப்பாங்க. எர்பிசைடு ரெசிஸ்டன்ஸ்க்கு அது எப்படின்னா ஒரு இபிஎஸ்பிஎஸ்ன்னு ஒரு ஜீன் இருக்கான் ஒரு பாக்டீரியமில். அந்த ஜீனை வந்து இந்த சோயாபீனுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா அந்த எர்பிசைடை இப்போ நம்ம ஒரு கிளைபோசைட்டே ஒன்று எடுத்துக்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு. அது கிளைபோசைட் அடித்தோம்னா என்ன நடக்கும்னா பிளான்ட்டில் இருக்கிற அந்த இபிஎஸ்பிஎஸ்ன்ற என்சைம் வந்து அமினோ ஆசிட் சிந்தசிஸை வந்து ஸ்டாப் பண்ணிடும். அதனால் வந்து பிளான்ட் வந்து இறந்துடும். இதில் நம்ம அந்த இபிஎஸ்பிஎஸ்ன்ற ஜீனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பாக்டீரியாவில் வந்து கொண்டு போய் அந்த பிளான்ட்டுக்குள்ளே வச்சோம்னா என்னென்னா அந்த சிந்தசிஸை வந்து அது ஸ்டாப் பண்ணுறதில்ல அப்படின்றாங்க. அதனால் வந்து பிளான்ட்டுக்கு எதுவுமே ஆகிறதில்ல அப்படின்றாங்க. அதே ரிலேட்டட் கொஸ்டின் தான் வந்து இங்கேயுமே பாருங்கள் கேட்டிருப்பாங்க. கிளைபோசைட் ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ஸ் இன் டிரான்சினிக் மெய்ஸ். இங்கே வந்து மெய்ஸில் கொடுத்துருக்காங்க. மெக்கானிசம் என்ன மெக்கானிசம்ன்றாங்க. இது வந்து நம்ம எதுவுமே தெரியலனா கூட இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இங்கே வந்து டிரான்ஸ்ஜீனிக் மெய்ஸ். அப்போ டிரான்ஸ்ஜீனிக் மெய்ஸ்னா அப்போ டிரான்ஸ்ஜீனா என்ன, ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஜீனை வந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு பிளான்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. இதுதானே டிரான்ஸ்ஜீனிக் மெய்ஸு. இங்கே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாவே நம்ம பிடிச்சிக்கலாம். ஏன்னா இங்கே ஃபோட்டோ சிஸ்டம் 2ன்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இபிஎஸ்பிஎஸ் ஜீன். இங்கே ஒரு ஜீன் வந்துருச்சா, அப்போது இந்த ஜீனோட ஓவர் எக்ஸ்பிரஷன் இருக்கிறதுனால இங்கே ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதை வந்து நம்மளால் ஈஸியாகவே நம்ம இது வந்து நமக்கு இதுக்கு வந்து படிக்கணுன்னே தேவையில்லை. இது நம்ம ஈஸியாகவே அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா டிரான்ஸ்ஜீன்னா ஏதோ ஒரு ஜீன் வந்து இங்கே இன்னொரு பிளான்ட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்திருக்கோம். அப்போ அந்த ஜீன் தான் இந்த பிஎஸ் ஜீனுனா இதோட ஓவர் எக்ஸ்பிரஷன் தான். இங்கே தான் ஜீனுன்றதே ஒன்று வருது. அப்போ நம்ம வந்து ஈஸியாக வந்து இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுதான் வந்து இதுக்கு ஆன்சரு.
அடுத்து வந்து ஆட்டோ டெட்ராப்ளாய்டி இஸ் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இன் விச் டைப் ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸ்ன்றாங்க. இது ஆக்சுவலி இந்த ஆட்டோ டெட்ராப்ளாய்டு நம்ம பாலிப்ளாய்டி இன்னும் நம்ம இது பண்ணல, பட்டு நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இது அடுத்த கிளாஸ் பார்க்கல டெப்த்தாக பார்ப்போம். இது ஆக்சுவலி எல்லா கிளாஸுமே வந்து நம்ம இது பண்ண முடியும். ஆட்டோ டெட்ராப்ளாய்டி வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது ஒன்றும் இல்லை, டெட்ராப்ளாய்டி வந்து குரோமோசோம் டப்ளிங் தான் பண்ணுவாங்க. இது வந்து வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ்க்கும் இது பண்ணலாம். அதே மாதிரி லோயர் குரோமோசோம் நம்பருமே நம்ம டப்ளிங் த குரோமோசோம் பண்ணோம்னா குரோமோசோம் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான். இது வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்மளால பண்ண முடியும் ஆட்டோ டெட்ராப்ளாய்டி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் வந்து இதுக்கு வந்து ஹைபிரிட், இது வந்து டெஃபனேஷனு. இந்த டெஃபனேஷன் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை வந்து காயின் பண்ணது வந்து பன் இட்டால்ன்றவர் வந்து காயின் பண்ணியிருப்பாரு. ஹைபிரிட்ஸ் ஆர் செல்ஸ் கண்டெய்னிங் நியூக்ளியஸ் ஆஃப் ஒன் ஸ்பீசிஸ் பட் சைட்டோபிளாசம் வந்து போத் பேரண்டல் ஸ்பீசிஸ்லேருந்துமே வந்திருக்கும். இதுதான் வந்து ஹைபிரிட்ஸ்ன்றாங்க. இது ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. அதே கொஸ்டின் தான் இது இங்கேயுமே கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். சரி, அடுத்து பார்த்துருவோம். ஓல்டஸ்ட் ப்ரீடிங் மெத்தட் விச் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ் அப்படின்றாங்க. இதுவுமே ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். கிராஸ் பாலினேட்டட் கிராப்ல வந்து பார்த்தீங்கன்னா குளோனல் ப்ராபகேஷன் வந்து நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா இது வந்து ஏசெக்சுவல் ப்ராபகேட்டட் கிராப்ஸ்க்கு மியூட்டேஷன் ப்ரீடிங் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ்க்கு பியூர் லைன் செலெக்ஷன் வந்து பியூர்லி செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸ்க்கு. அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து மாஸ் செலெக்ஷன். இது வந்து நம்ம இதுலேயே மெட்டீரியல்லே வந்து நம்ம கொடுத்துருக்கு. கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ்க்கு வந்து மோஸ்ட் சூட்டபிள் மெத்தட்ஸ் வந்து மாஸ் செலெக்ஷன். இது செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸ்லையுமே மாஸ் செலெக்ஷன் பண்ணுவாங்க, பட் லிமிட்டட் தான். இது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ்லையுமே பெடிகிரி இது பண்ணுவாங்க, பட் ரொம்ப லிமிட்டட். அதுக்குமே வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுவுமே வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஃபியூஷன் ஆஃப் ஒன் ஆஃப் த டூ ஸ்பெர்ம் செல்ஸ், ரெண்டில் வந்து ஒரு ஸ்பெர்ம் செல்லை என்ன பண்ணோம்னா செகண்டரி நியூக்ளியஸ் கூட வந்து போய் இதாகும் அப்படின்னா என்னன்றது தான் வந்து இந்த கொஸ்டின். இது நம்ம ஆல்ரெடி வீடியோவில் வந்து பார்த்துட்டோம், நிறைய அந்த இதில் பார்த்துட்டோம். ட்ரிபிள் ஃபியூஷன் தான் இது. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா திரும்பவும் நான் இருங்க காமிக்கிறேன். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ட்ரிபிள் ஃபியூஷன். இது வந்து நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் அந்த மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் அந்த மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் மெகாஸ்போரோஜெனிசிஸ் கேம்டோஜெனிசிஸ் இதை வந்து நம்ம அந்த ஒரு வீடியோ போட்டிருப்போம். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா இதோட உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் வேணும்னா நீங்கள் போய் அங்கே பாருங்கள். அதில் கொடுத்துருப்பேன். நமக்கு இங்கே வந்து டைம் ஆகிடுச்சு. அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். கிராஸ் பாலினேஷன் ப்ரமோட்டட் பை அப்படின்றாங்க. இது எல்லாமே தான் வரும். இது நம்ம இங்கே பார்த்துட்டு வந்துடுவோமா? கிராஸ் பாலினேஷன் மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவுமே நம்ம வீடியோஸ் வந்து போட்டாச்சு. டிக்ளினின்றாங்க அப்படின்னா யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ். அதில் வந்து ஒன்று ஸ்டாமினேட் ஃப்ளவர் இருக்கும், நான் பிஸ்டிலேட் ஃப்ளவர் இருக்கும். அதே மாதிரி டைகோகேமி இதுவுமே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வந்து ஆந்தர்ஸ் ஸ்டிக்மா வந்து தனித்தனி டைமில் வந்து மெச்சூர் ஆகும். அதனால் இங்கேயுமே வந்து பாசிபிலிட்டி இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டின்றாங்க. செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டினா ஒன்றும் இல்லை, இன்னபிலிட்டி ஆஃப் ஃபெர்டைல் போலன் வந்து அந்த ஃப்ளவரை வந்து ஃபெர்டிலைஸ் பண்ண முடியாது. மேல் ஸ்டெரிலிட்டினா நான் ஃபங்க்ஷனல் போலன் கிரெயினாக இருக்கும். அப்படின்னா இது எல்லாமே வந்து கிராஸ் பாலினேட்டடை வந்து இது பண்ணோம். மீதி இருக்கிறதெல்லாம் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு படிச்சுக்கோங்க. இது வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி வந்து செல்ஃப் பாலினேட்டட் மெக்கானிசமும் வந்து மேலே இருக்கும், இங்கே கொடுத்துருப்போம். செல்ஃப் பாலினேட்டட் மெக்கானிசம் பைசெக்சுவலிட்டி, ஹோமோகமி, சாஸ்மோகமி, கிளிஸ்டோகமி, இது எல்லாமே வந்து செல்ஃப் பாலினேஷன் மெக்கானிசம். அதே மாதிரி டிக்ளினி, டைகோகேமி, செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி, மேல் ஸ்டெரிலிட்டி, எட்ரோஸ்டைலி, எர்கோகேமி, இது எல்லாமே வந்து கிராஸ் பாலினேட்டட் மெக்கானிசம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஃபீல்டு ஜீன் பேங்க்ஸ் ஆர் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஃபார் கன்சர்விங் அப்படின்றாங்க. இது வந்து ரீகால்சிட்டன்ட் சீட் ஸ்பீசிஸ்க்கு தான் வந்து இது சூட்டபுளாக இருக்கும். இதையும் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த முறை ஜெர்ம் பிளாசம் கன்சர்வேஷன்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா எக்ஸாம்லையுமே இது ரொம்ப முக்கியமான டாபிக் போல். எல்லா எக்ஸாம்லையுமே வந்து இங்கே கொஸ்டின்ஸ் வந்து நிறையா தான் வருது. இதை கூட இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்சிட்டிவ்னா என்ன, எக்ஸிட்டிவ்னா என்ன அப்படின்றது. அதே நேச்சுரல் ஹேபிட்டில் வந்து நம்ம பண்ணோம்னா இன்சிட்டிவ், அவுட் சைடு கன்சர்வேஷன் பண்ணோம்னா நேச்சுரல் ஹேபிட்டுக்கு அவுட் சைட் பண்ணோம்னா அது வந்து எக்ஸிட்டிவ்ன்றாங்க. இதில் வந்து ஃபீல்டு ஜீன் பேங்க்னா அப்போ எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷனில் வரும். எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷனில் இப்போ நம்ம பார்த்தோம்னா ஃபீல்டு ஜீன் பேங்க்கா, இங்கே பார்த்தோம்னா தெரியும்
ரீகால்சிட்டன்ட் சீட்ஸ்க்கு வந்து நம்ம ஃபீல்டு ஜீன் பேங்க் பண்ணுவோம். ஏன்னா இதோட ரீகால்சிட்டன்ட் சீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மாய்ச்சர் வந்து நம்ம ஓரளவுக்கு மேலே வந்து நம்ம குறைக்க முடியாது. அதுக்கு மேலே நம்ம குறைச்சோம்னா அதோட விகர் வந்து லாஸ் ஆகிடும், வயபிலிட்டி போயிடும். அதனால் வந்து நம்ம ரீகால்சிட்டன்ட் சீடுக்கு வந்து நம்ம ஃபீல்டு ஜீன் பேங்க் வந்து நம்ம பண்ணுவோம். அடுத்த கொஷின் வந்து நம்ம போயிடுவோம். அடுத்த கொஸ்டின் வந்து மேஜர் ஜெனட்டிக் ரிஸ்க் க்ரையோ ப்ரெசர்வேஷன்ன்றாங்க. க்ரையோ ப்ரெசர்வேஷன் மேஜர் ஜெனட்டிக் ரிஸ்க் அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா இது கூட வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கொஷின் தான். இதுவுமே எனக்கு ஷூராக தெரியல. பட்டு இது அசம்ஷன் பண்ணி நான் போட்டேன்னா சோமோக்ளோனல் வேரியேஷன் தான் போடுவேன். ஏன்னா க்ரையோ ப்ரெசர்வேஷன் ரிஸ்க்கு. க்ரையோ ப்ரெசர்வேஷன்னா என்னென்னா நம்ம ஜெனட்டிக் கன்சர்வேஷன் நம்ம வந்து பண்ணுறோம். அப்போ வந்து அதில் எந்த சேஞ்சஸுமே நடக்கக்கூடாது. அப்படி நடந்துச்சுன்னா அதுதான் வந்து ரிஸ்க். அப்போ க்ரையோ ப்ரெசர்வேஷன் ரிஸ்க்னா வேரியபிலிட்டி டியூரிங் க்ரையோ ப்ரெசர்வேஷன் எதனா இருந்துச்சுன்னா அந்த கல்ச்சரில் எதுவும் ஒரு வேரியேஷன் வந்துச்சுன்னா அந்த ப்ரெசர்வேஷன் பண்ணும்போது அது வந்து ரிஸ்க்குன்றாங்க. இதில் வந்து பாலிப்ளாய்டு இண்டக்ஷனுக்கும் இதுக்குமே சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இது வந்து டப்ளிங் த குரோமோசோம் பண்ணணும். குரோமோசோம் லாஸ் வந்து எனக்கு ஷூராக தெரியல. ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்றாங்க. ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்னா வந்து என்னென்னா சேஞ்ச் இன் ஜீன் ஜீனோடைபிக் ஃப்ரீக்வன்சி அப்படின்றாங்க. இது வந்து ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்ன்றாங்க. சோமோக்ளோனல் வேரியேஷன்னா இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மேபி எனக்கு தெரிஞ்சு இதாக கூட இருக்கலாம். வேரியேஷன் வந்து நடக்கும் க்ரையோ ப்ரெசர்வேஷனில். மைனர்லாம் நடந்துச்சுன்னா அது சோமோக்ளோனல் மேபி இருக்கலாம். இது ஷூராக தெரியல. கீ வரட்டும் நம்ம பார்ப்போம். பேஸ் கலெக்ஷன் இன் ஜீன் பேங்க்ஸ் ஆர் இன்டென்ட் ஃபார் அப்படின்றாங்க. இதுவுமே வந்து நமக்கு இந்த கொஷினுமே வந்து நமக்கு டைரக்ட் கொஷின் தான். டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே கொடுத்துருப்போம், நீங்கள் பாருங்கள். பேஸ் கலெக்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பேஸ் கலெக்ஷன், ஆக்டிவ் கலெக்ஷன், ஒர்க்கிங் கலெக்ஷன்னு. ஒர்க்கிங் கலெக்ஷனில் வந்து ப்ரீடிங் ப்ரோக்ராமுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்லி யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இந்த பேஸ் கலெக்ஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஃபார் ஒன்லி ரீஜெனரேஷன் மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதை வந்து படிச்சிருந்தவங்க இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து இன்சிட்டு கன்சர்வேஷன். இன்சிட்டு கன்சர்வேஷன்னா பயோஸ்பர் ரிசர்வ் தான். ஏன்னா இது வந்து அந்த டேபிள்லேயே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்துருப்போம். இன்சிட்டு கன்சர்வேஷன். இன்சிட்டு கன்சர்வேஷனில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹாபிட்டில் பார்த்தீங்கன்னா 3ஆக பிரியுது. வைல்டு லைஃபு, நேச்சுரல் பார்க்ஸு, பயோஸ்பர் ரிசர்வ்ஸ். இது எல்லாமே இன்சிட்டு கன்சர்வேஷன். அப்படின்னா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து இன்சிட்டு கன்சர்வேஷன் வந்து பயோஸ்பர் ரிசர்வ். ஓகேவா? அடுத்து இந்த கொஸ்டினுமே அதே டாபிக் தான். இதுக்கு வந்து ஆப்ஷன் சியாக தான் இருக்கும். எப்படின்னா வைல்டு ரிலேட்டிவ் கிராப்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜீன் சாங்சுரி. இது கூடமே நம்ம இதில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஜீன் சாங்சுரி வந்து பார்த்தோம்னா தெரியும். ஜீன் சாங்சுரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இன்சிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜீன் சாங்சுரி பார்க்குறோம். அதோட அட்வான்டேஜில் பார்த்தீங்கன்னா வந்து இன் திஸ் மெத்தட் கன்சர்வேஷன் வந்து வைல்டு ஸ்பீசிஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா? கன்சர்வேஷன் வைல்டு ஸ்பீசிஸ் வந்து கன்சர்வேட் பண்ணுறதுக்கு வந்து அப்போ வந்து இன்சிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஜீன் சாங்சுரி தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏக்கு வந்து ஆப்ஷன் வந்து 2. இங்கே அப்போ வந்து 3 2 வருது. அப்போ வந்து இது 3மே ஆப்ஷனாக வைங்க. அடுத்து வேரியபிலிட்டி இன் கிராப் பிளான்ஸ் வந்து ஜீன் சீட் பேங்க் வச்சுக்கலாம். ரீகால்சிட்டன்ட் சீட்ஸ் வந்து நம்ம என்னென்னா நம்ம அதிகமாக வந்து ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. ஷார்ட் டேர்ம் ஸ்டோரேஜ் தான் வரும். ஏன்னா வந்து இதை இருங்க நான் காமிக்கிறேன் ஒரு நிமிஷம். இந்த இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து டெசிகன் டாலரண்ட்ன்றாங்க ஆர்த்தோடாக்ஸ் சீட்ஸு. இது வந்து நம்ம மாய்ச்சர் வந்து அப் டு 5% வரையுமே நம்ம ட்ரை பண்ணோம்னா கூட அதோட வயபிலிட்டி வந்து எதுவுமே ஆகாது. இது ஏன் நான் இங்கே சொல்ல வரேன்னா நம்ம வந்து நம்ம லாங் டேர்ம் வந்து ஸ்டோரபிலிட்டியை வந்து எது கூட டைரக்ட் ரிலேஷன்ஷிப்னா பார்த்தீங்கன்னா மாய்ச்சர் கூட வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டோரபிலிட்டி மாய்ச்சர் கூட அப்படின்னா நம்ம வந்து அதிக நாள் ஸ்டோர் பண்ணோம்னா அது வந்து மாய்ச்சர் வந்து ரெடியூஸ் பண்ணால் தான் முடியும். ஆர்த்தடாக்ஸ் சீட்ஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரீகால்சிட்டன்ட் சீட் வந்து டெசிகேஷன் வந்து சென்சிட்டிவ். இது வந்து 12 to 13% கீழே வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா வந்து அதுக்கடுத்து அதோட வயபிலிட்டி வந்து லாஸ் ஆயிரும். அதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரீகால்சிட்டன்ட் சீடை வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் ஸ்டோரேஜ் தான் பண்ண முடியும். அப்போ 3க்கு வந்து 1. அப்போ வந்து ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சராக இருக்கும். செல்ஸ் அண்ட் ஆர்கன்ஸை வந்து க்ரையோ ப்ரிசர்வேஷனில் வந்து வைப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். அடுத்து இந்த கொஸ்டின் ரொம்ப ஒரு அருமையான கொஸ்டின். இது வேர்ல்டு சுகர் கேன் ஜெம்பிளாசம் கலெக்ஷன் இஸ் ப்ரெசர்வ்டு அட்டுன்றாங்க. இது வந்து இங்கே நம்ம மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து கீழே வந்து நம்ம எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். இங்கே வந்து
எங்கெங்கே வந்து நம்ம எந்தெந்த இதெல்லாம் பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் வந்து எந்தெந்த இன்ஸ்டிடியூட்லாம் வந்து ஜெம் பிளாசம் கன்சல்ட் பண்ணுறாங்கன்ட்டு நம்ம ஆல்ரெடி நிறைய கொடுத்துட்டோம். இன்ஸ்டிடியூட் இல்லாமல் சிலது வந்துலாம் வந்து நமக்கு வேர்ல்டு லெவலில் வந்து கன்சல்ட் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பாம்பேயில் கூட ஒன்று இருக்குது பாருங்கள். பாம்பேயில் வந்து செனிகல், இது வந்து கிரவுண்ட் நட்டுக்கு. இங்கே ஆப்ஷனே வந்து அது கொடுத்துருப்பாங்க பாருங்கள், பாம்பே செனிகல் அப்படின்னா இது வந்து எதுக்கு, கிரவுண்ட் நட்டுக்கு. அடுத்து வந்து கேம்பிரிட்ஜ் யூஎஸ்ஏன்னு இருக்கா, கேம்பிரிட்ஜ் வந்து யூகே. இதில் வந்து பொட்டேட்டோவுக்கு வந்து இங்கே கேம்பிரிட்ஜில் வந்து யூகேயில் வந்து பொட்டேட்டோவுக்கு வந்து பண்ணுறாங்க. அது வந்து ஆப்ஷனே தப்பு. அடுத்து வந்து கேனல் பாயிண்ட் ஃப்ளோரிடா யூஎஸ்ஏ, இதுதான் வந்து சுகர் கேன். இங்கே அப்போ ஆப்ஷன் வந்து இங்கே சுகர் கேன் கேட்டிருக்காங்க, அப்போ கேனல் பாயிண்ட் ஃப்ளோரிடா. ஓகேவா, அப்போ இதுதான் ஆன்சரு. ஓகேங்களா, இதை வந்து இந்த டேபிள் வந்து நீங்கள் ஒரு முறை படிச்சுக்கோங்க. எத்தியோப்பியா ஆப்பிரிக்காவில் வந்து காஃபியும், யூஎஸ்எஸ்ஆர் வந்து காட்டனும், நியூசிலாந்து வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, விஸ்கான்சின் யூஎஸ்ஏ வந்து பொட்டேட்டோ. இதுக்கு எல்லாமே வந்து இங்கே பாருங்கள், விஸ்கான்சின் யூஎஸ்ஏ வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பொட்டேட்டோவுக்கு. ஓகேங்களா, இது வந்து கிரவுண்ட்நட்டுக்கு. இது ஒரு முறை அந்த டேபிள் வந்து நீங்கள் ஒரு முறை வாட்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது இல்லாமல் நம்ம இந்தியாவில் என்னென்ன இருக்குன்றதுமே இங்கே டேபிளில் வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா, அடுத்து எல்லாமே சி டெக்னாலஜி போயிடுச்சு. இப்போ இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஓவரால் அனலைசிஸ் பண்ணோம்னா வைங்களேன், ஓரளவுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கலாம், இதை அட்டன் பண்ணியிருக்கலாம், இன்ஸ்டிடியூட் கன்சர்வேஷன் ஈஸி இதுவும் அட்டன் பண்ணியிருக்கலாம், இதை அட்டன் பண்ணியிருக்கலாம். இது வந்து தெரியாது, மேபி ரிஸ்க்கு ஒன்று. இதில் வந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்க முடியாது. ஃபீல்டு ஜீன் பேங்க் இது அட்டன் பண்ணியிருக்கலாம், இது அட்டன் பண்ணியிருக்கலாம், இது அட்டன் பண்ணியிருக்கலாம், இது அட்டன் பண்ணியிருக்கலாம், இதுவுமே அட்டன் பண்ணியிருக்கலாம் டைரக்ட் கொஸ்டின். இது வந்து மேபி நிறைய பேருக்கு மேபி தெரிலனா இது கூட மேபி ஆப்ஷனில் வைங்க. இது வந்து நம்ம கெஸ் பண்ணி அட்டன் பண்ணியிருக்க முடியும். இது அட்டன் பண்ணியிருக்கலாம், சிம்பிள் கொஸ்டின் தான். ஆப்லோ டைப் வந்து இது வந்து டெஃபினேஷன் தானே, இது ஈஸி தானே. இது அட்டன் பண்ணியிருக்கலாம். பேக்ராஸ் நம்ம வீடியோ பார்த்துருந்தா இது தெரிஞ்சிருக்கும். மெட்டீரியலுக்குள்ளே இருக்காது, அந்த வீடியோக்குள்ளே தான் நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது தெரியாது மேபி. QTL மேப்பிங் வந்து இது ரொம்ப ஒரு டஃப்பான கொஸ்டின், 3 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்க முடியாது. இது ஈஸியான கொஸ்டின் தான். இது டைரக்ட் கொஸ்டின் தான். RAPD லோ ப்ரொடியூசபிலிட்டி இதை வந்து நம்ம டைரெக்டாகவே கொடுத்துருக்கோம். இது வேணா அட்டன் பண்ணியிருக்க முடியாது, 4 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்க முடியாது. இது அட்டன் பண்ணியிருக்கலாம். ஃபைபர் ஃபைனஸ் இது அட்டன் பண்ணியிருக்கலாம். இது ஈஸியாக தான் இருக்குது, இது ஈஸியாக தான் இருக்குது, இதுவும் ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம். இதுவுமே நம்ம ஈஸியாக வந்து போட்டிருக்க முடியும், ஏன்னா எபிஜெனட்டிக் வேரியேஷன்றது வந்து எதில் வரும்ன்றதை வந்து போட்டிருக்கலாம். அப்போ வந்து இதில் வந்து ஒரு 4 கொஸ்டின் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதுவுமே நம்ம கெஸ் பண்ணியிருந்தால் அட்டன் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் வரும் கொஸ்டின் பேப்பர். எல்லா கொஸ்டினுமே வந்து இப்படி தான் இருக்கும். சிலது வந்து அட்டன் பண்ண முடியும், சிலது கொஞ்சம் ரிஸ்க்காக இப்படி தான் இருக்கும். சரி, நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம அடுத்தடுத்த இன்னும் பிளான் ப்ரீடிங் வந்து ஆக்சுவலி நம்ம இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் மேபி உங்களுக்கு ஈஸியாக கூட இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ.